Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. So, நேத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டைப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல சம்டைம்ஸ் டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு இருக்கலாம். என்னது டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் அப்படின்னா நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் டபுள் த பிரின்சிபல் அமௌண்ட் இல்லை ட்ரிபிள் த பிரின்சிபல் அமௌண்ட். நான் பே பண்ண வேண்டிய மொத்த தொகை எனக்கு என்ன ஆகுது 2 மடங்கு ஆகுது 3 மடங்கு ஆகுது. எதோட 2 மடங்கு 3 மடங்கு அப்படின்னா அசல் தொகையோட 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. அப்போ அதுக்கு இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், இல்லை எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தா எனக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள எனக்கு 2 மடங்கு ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு ஒரு குட்டியா ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா இல்லாமலும் நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம், இல்லை எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் என்ன ஆகுதுன்னு சொன்ன 2 மடங்கு ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ A ஈக்குவல் டு 2P அப்படின்னு ஆயிடும். அப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் P தான். அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் என்னது, எனக்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு வந்துருமா? ஏன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 2P மைனஸ் P அப்படின்னு போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் P அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? I ஈக்குவல் டு PNR பை 100. கரெக்டா? ஸோ I வந்து P அப்படின்னா P ஈக்குவல் டு PNR பை 100. அப்போ இந்த PP கேன்சல் ஆயிடும். அப்போ NR ஈக்குவல் டு 100ன்னு வந்துருமா? ஓகேவா? இது டபுளுக்கு. இப்போ ட்ரிபிள் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரிபிள்னா என்னது? A ஈக்குவல் டு 3P அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் என்னவாயிடும்? 3P மைனஸ் P அப்படின்னு வருமா? ஸோ 3P மைனஸ் P 2P இன்ட்ரெஸ்ட்னு ஆயிடும். ஸோ 2P இன்ட்ரெஸ்ட். திரும்ப PP கேன்சல் ஆகி இங்க என்ன வந்துடும்? NR ஈக்குவல் டு 200 அப்படின்னு வந்துடும். இதுவே எனக்கு 4 மடங்கு ஆகுதுன்னா என்ன வரும்னா NR ஈக்குவல் டு 300 அப்படின்னு வரும். இதுவே 5 மடங்குனா NR ஈக்குவல் டு 400 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி எழுதுனா எப்படி வரும்னா NR ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் n மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு போடும். சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்குள்ள போலாமா? இந்த டைப்ல நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம் ஆஃப் மணி இன்க்ரீசஸ் 5 டைம்ஸ் இட்ஸ் பிரின்சிபல் அட் 8% per annum over a certain year. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இங்க என்ன நடந்திருக்கு? சம் ஆஃப் மணி இன்க்ரீசஸ் 5 டைம்ஸ். அப்போ அமௌண்ட் வந்து எனக்கு 5 டைம்ஸா மாறுது. ஓகேவா? அப்போ அமௌண்ட் 5 டைம்ஸ்னா நமக்கு என்ன ஃபார்முலா? NR ஈக்குவல் டு n மைனஸ் 1னா என்னுக்கு பதிலாக 5ன்னு போடுவோமா? ஸோ 5 மைனஸ் 1 இன்ட்டு 100. அப்போ NR ஈக்குவல் டு 400 அப்படின்னு வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? R 8%ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த R 8%. சரி, N வந்து ஓகே, R வந்து 8%, N தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ N ஈக்குவல் டு 400 by 8 which is equal to 50 years. ஸோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ என்னது? NR ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் N மைனஸ் 1 இன்ட்டு 100 அப்படின்னு தான் போட போகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 இயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டபுள்ஸா? இங்க டபுள்ஸ்னா என்னது? NR ஈக்குவல் டு 100. இங்க என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை % ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல? அப்போ R ஈக்குவல் டு 100 by 10. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ R வந்து 10% அப்படின்னு கிடைச்சிரும். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. if sum of money doubles in 9 years, டபுள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ NR ஈக்குவல் டு 100. எத்தனை வருஷத்துல டபுள் ஆகுது? 9 வருஷத்துல. அப்போ இந்த N வந்து 9. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ R ஈக்குவல் டு 100 by 9. ஓகேவா? ஸோ 11 9s are 99. அப்போ 11 1 by 9. இதெல்லாம் நமக்கு எப்படி பின்னத்தை கலப்பு பின்னமா மாற்றணும் நமக்குலாம் சிம்பிளிஃபிகேஷன்லேயே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்ல. ஓகே தானே? அடுத்தது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 மடங்குனா என்னது? NR ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 இன்ட்டு 100. ஸோ அப்போ 200 அப்படின்னு கிடைச்சிடும். இங்கே R வந்து 8%. அப்போ N ஈக்குவல் டு என்னது? 200 by 8. இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே என்ன வந்துடும்? 15 வந்துருமா? 50 by 2 என்னது? 25%. ஈஸியாக இருக்கா இந்த டைப்பு? அடுத்தது பாருங்க. அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பிகம்ஸ் 3 டைம்ஸ் இன் 20 இயர்ஸ். 3 மடங்காக மாறுது 20 இயர்ஸில். அப்போ 3 மடங்குனா NR ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும்? 200. எனக்கு N வந்து 20 இயர்ஸ்னா R என்ன வந்துடும்? 200 by 20ன்னு போட்டால் இந்த 0 0 கேன்சல். 20 by 2னா 10% அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ அடுத்து என்னது? ஃபைண்ட் த டைம் இன் விச் சம் வில் பி டபுள் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு எவ்வளோ டைமுக்குள்ள அப்படின்னா எவ்வளோ வருஷத்துக்குள்ள எனக்கு வந்து டபுள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். டபுள்னா என்னது? NR ஈக்குவல் டு 100. R வந்து 10%. அப்போ N ஈக்குவல் டு 100 by 10 which is equal to 10 years. ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது சம் ஆஃப் மணி குவாட்ரிபிள்ஸ். குவாட்ரிபிள்ஸ்னா என்னன்னா 4 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 மடங்கு ஆகிறது. எத்தனை வருஷத்துல? 24 வருஷத்துல. 4 மடங்குனா என்னது? NR ஈக்குவல் டு 300 வந்துருமா? அப்போ n வந்து 24 வருஷம். அப்போ R ஈக்குவல் டு 300/24. இப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னா என்ன வரும்? 800 அப்படின்னு வரும். அப்புறம் 8 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் 1ல் 8, மிச்சம் 2 2ல் 16 அப்படின்னு வரும். திரும்ப 4ன்னு வரும். பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? 0ன்னு போடுவோம். 5 8s are 40. அப்போ 12.5% நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேட் பர்சன்ட் அட் விச் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 7/6 டைம்ஸ் இன் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டைம்ஸை எனக்கு 7/6ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? NR ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்னது? 7/6 மைனஸ் 1 இன்ட்டு 100ன்னு எழுதிக்கலாமா? இப்போ எல்சிஎம் எடுங்க, என்ன வரும்? இங்கே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்சிஎம் எடுத்தா இங்கே இன்ட்டு 6, இங்கே இன்ட்டு 6ஆ? அப்போ 7 மைனஸ் 6 நமக்கு என்னது? 1/6 இன்ட்டு 100. இதில் எனக்கு என்னது? 3 இயர்ஸ். N 3ன்னு கொடுத்துருக்காங்க. R தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே R ஈக்குவல் டு என்னது? 100 டிவைடட் பை 6 இன்ட்டு 3 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்னது? 3, இங்கே 15 கிடச்சிருமா? அப்போ 50/9 அப்படின்னு இருக்கு. 9 5s are 45ஆ? அப்போ 5ல் 45, ரிமைண்டர் 5. ஸோ 5/9%. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். மற்றது எல்லாமே நம்ம மைண்ட்லேயே போட்டுருவோம்ல. நம்பர் ஆஃப் டைம்ஸ்லேருந்து -1 பண்ணிட்டு இன்டூ 100 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது என்னன்னா ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தடில் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிரின்சிபலுக்குமான ரேஷியோ, இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு அன்னோன் கொடுத்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி இஸ் 1/9 ஆஃப் த பிரின்சிபல். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1/9 ஆஃப் பிரின்சிபல் இதான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு ரேட் பெர்சன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேட் பெர்சன்ட் பெர் ஆனம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம வந்து ஃபார்முலாவும் போடலாம். ஃபார்முலா கான்செப்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் சிம்பிளாக 2 நிமிஷத்தில் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ I ஈக்குவல் டு 1/9Pனா இங்கே Pயை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன வந்துடும்? I/P ஈக்குவல் டு 1/9. ரேஷியோவில் நம்ம இப்படி நேராக ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ I ஈக்குவல் டு PNR/100. எனக்கு R தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Nக்கு பதிலாக Rன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இங்கே N ஈக்குவல் டு R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐக்கு 1, ஏன்னா ஐக்கு நேராக 1 இருக்குது, பிக்கு நேராக 9 இருக்குது. அப்போ 9 இன்ட்டு R இன்ட்டு R/100. அப்போ இங்கே 100 இங்கே மேலே வந்துருமா? R ஸ்கொயர் ஈக்குவல் டு 100/9 இருக்கும். R ஈக்குவல் டு 10/3. ஸ்கொயர் ரூட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100/9 வரும். ஸோ 10/3. 10/3 எப்படி எழுதுவோம்? 3 3s are 9ஆ? மிச்சம் 1. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 3 1/3 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்ன பண்ணலாம்னா, இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போட்டு இன்ட்டு 100ன்னு பண்ணால் போதும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இன்ட்டு 1/9 இன்ட்டு 100 அப்படின்னு போடுங்க. ஆன்சர் என்ன வந்துடும்? ஸ்ட்ரெயிட்டாக 10/3ன்னு வந்துருமா? ஸோ எனக்கு எப்போ இந்த இது அப்ளை பண்ணலாம், இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணலான்னா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் இஸ் 16/25 ஆஃப் த சம். ஸோ I ஈக்குவல் டு 16/25 ஆஃப் த சம்னா பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. ரேட் பர்சன்ட் இஃப் த ரேட் பர்சன்ட் அண்ட் டைம் ஆர் ஈக்குவல். ரேட் பர்சன்ட்டும் டைம் என்னும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட் பர்சன்ட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டா என்ன பண்ணலாம்? சிம்பிளா எனக்கு இங்கே கொடுத்துருக்க ரேஷியோவோட மல்டிப்ளை பை 100ன்னு பண்ணிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பை 100. அப்போ இங்கே 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வந்தால் 4, 25 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வந்தால் 5, இங்கே 100 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்தால் 10. அப்போ 40/5. அப்போ 8% அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒன்று விரிவாக்கமாக சொன்னேன்ல, அந்த மெத்தட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி இஸ் 9/16 ஆஃப் த பிரின்சிபல். இங்கே ரேட் பர்சன்ட் அண்ட் டைம் இஃப் போத் ஆர் நியூமரிக்கலி ஈக்குவல். ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்க ரேஷியோ 9/16 இன்ட்டு 100. 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ 3ஆ? இங்கே 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ 4ஆ? 100 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ 10ன்னு வந்துடும். அப்போ 30/4 அப்படின்னு இருக்கும். 30/4னா 7ல் 28ஆ? ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ
5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 7.5 7.5 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதான் ரேஷியோ மெத்தடில். இப்போ அடுத்தது பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி இஸ் 1/25 ஆஃப் த பிரின்சிபல் அண்ட் த நம்பர் ஆஃப் இயர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தென் அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைனா நம்பர் ஆஃப் இயர்ஸோ கேட்கல, அமௌண்ட்னு கொஞ்சம் வித்தியாசமாக என்னமோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டீட்டெயிலாக ஃபார்முலா போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா எனக்கு என்ன ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம எப்பயும் போல பண்ணிட்டு அதுலேருந்து அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1/25 போடுவோமா, இன்ட்டு 100. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் வந்தால் 100 10ன்னு வரும், 25 5ன்னு வரும். ஸோ 10/5 2. இங்கே என்னது, எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்ததுனால நான் இந்த மெத்தட் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு n ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிச்சு. சரியா? ஆனால் இங்கே அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் 2%, n என்ன எடுத்துக்கணும், 4 இயர்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அமௌண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 n வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், அமௌண்ட் வேணும்னா இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியணும், பிரின்சிபல் என்னன்னு தெரியணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 1/25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம், இன்ட்ரெஸ்ட்டை வந்து 1x, பிரின்சிபலை வந்து 25x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி எழுதுனா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், I ஈக்குவல் டு PNR/100. ஐயோட வேல்யூ என்னது, எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? பியோட வேல்யூ, அமௌண்ட் வேணும்னா நமக்கு என்னது, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா. நான் இப்போ இன்ட்ரெஸ்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபலில் எடுத்துகிட்டு வரேன். சரியா? அதனால நான் இங்கே பிரின்சிபலை எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணல, பிரின்சிபல் அப்படியே இருக்கு. n வந்து என்னது 4, r வந்து 2 டிவைடட் பை 100. அப்போ p என்ன வந்துடும், 8p ஈக்குவல் டு 100x. ஸோ 8p ஈக்குவல் டு 100x அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ 8p ஈக்குவல் டு 100x. இல்லைனா என்ன பண்ணலாம், நமக்கு பிரின்சிபல் இல்லை இன்ட்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் தான் வேணும். அப்போ x ஈக்குவல் டு 8p/100 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்னா இங்கே என்னது, இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு 8p/100. ஓகேவா? இப்போ இங்கே பிரின்சிபல் p, இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 8p/100. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வந்துடும், 100p + 8p. ஸோ 108p/100 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 1.08 பிரியா. ஸோ அப்போ 1.08 டைம் பிரின்சிபல் தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, a certain sum of money in simple interest schemes amounts to 880 in 6 years. ஸோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, அது என்ன பண்ணுது, எனக்கு 6 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுதுன்னா 880. அதுக்கப்புறம் 4 இயர்ஸில் அண்ட் 7920 in 4 இயர்ஸ். 4 இயர்ஸில் எனக்கு என்னன்னா இது 6 இயர்ஸ். அப்போது இதுக்கு முன்னாடியே 4 இயர்ஸ் வந்துடும்ல. அப்போ இந்த 4 இயர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா 7920 என்னுடைய அமௌண்ட் மாறுது. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபஸ்ட்டு எனக்கு அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். எனக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, 6 வருஷத்துக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வருஷத்துக்கான அமௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும், 6 வருஷத்துக்கு பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும், பிரின்சிபல் ப்ளஸ் 6 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 4 வருஷத்துக்கான அமௌண்ட்டில் என்ன இருக்கும், பிரின்சிபல் ப்ளஸ் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், பிபி கேன்சல் ஆகிடும், I6 மைனஸ் I4ன்னு வரும். அதாவது 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது கிடைச்சிருமா. அப்போ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 880 7920. அப்போ 6 0 18 இங்கே 7. ஸோ 960 அப்படின்றது தான் எனக்கு 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் ரேட் % அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு பிரின்சிபல் வேணும்னா என்ன பண்ணணும், 4 வருஷத்துக்கு எனக்கு 7920. அதாவது 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா போதுமா. 2 வருஷத்துக்கு 960னா 4 வருஷத்துக்கு வேணும்னா இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாமா. 0 12 1 1920. இப்போ 7920லேருந்து 1920 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 6000. 6000 தான் என்னது நம்மளுடைய பிரின்சிபல். இப்போ 6000 பிரின்சிபல், 2 வருஷம், n வந்து 2 வருஷம் அப்படின்னு போட்டால் இன்ட்ரெஸ்ட் என்னது இங்கே தான் கண்டுபிடிச்சோம்ல, 2 வருஷத்துக்கு 960 அப்படின்னு போட்டால் நமக்கு ஒரே ஒரு அன்னோன் ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா, PNR
ஆர் தான் தெரியாது, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 960 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? 60 இன்டூ 2 என்னது நமக்கு? 60 இன்டூ 2 120 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 960. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஆர் ஈக்குவல் டு 96/12னா 8% அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 பிரின்சிபல் 2 ரேட் ஆஃப் 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்றத இது அடுத்த ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது பாருங்க, என்ன certain sum at a certain rate of simple interest amounts to 3810 in 3 years. ஸோ ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது 3 வருஷத்துல எவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது? 3810. அப்புறம் 7 வருஷத்துல அண்ட் 7 வருஷத்துல என்ன ஆகுது? 4890 அப்படின்னு மாறுது. இப்போ என்ன கேட்குறாங்க? பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிருமா? 4 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 4890. இங்கே 3810. அப்போ இங்கே என்னது? 800 1080. இதுதான் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டா பிரின்சிபல் என்னன்னு தெரிஞ்சிருமா? இப்போ 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? 4 வருஷத்துக்கு 1080. அப்போ 3 வருஷத்துக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்? 1080/4 அப்படின்னு போட்டால் 1 வருஷத்துக்கு கிடைச்சிடும். அப்புறம் 3 வருஷத்துக்கு வேணும்னா இன்ட்டு 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? இல்லை நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும்? எனக்கு இதை நான் 4 வாய்ப்பால் அடிக்கிறேன் அப்படின்னா 2ல் 8 மிச்சம் 2 270 அப்படின்னு கிடச்சிடும். 27 × 3 நமக்கு என்னது? 27 × 3 81. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 810 தான் எனக்கு 3 வருஷத்துக்கான வட்டி. 3810லேருந்து 810 போச்சுன்னா என்னது? 3000. அதான் நமக்கான பிரின்சிபல். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பிரின்சிபல் வந்து 3000 தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன சொல்லலாம்? 3 வருஷத்துக்கு இல்லைன்னா எனக்கு 1 வருஷத்துக்கு இங்கே என்ன கிடைச்சது? 270ன்னு கிடைச்சதா? அப்போ இன்ட்ரெஸ்ட் 1 வருஷத்துக்கு 270. ஆர் என்னன்னு போட்டுக்கலாமா? ஸோ 270 ஈக்குவல் டு பி. என் வந்து எனக்கு 1 வருஷம், ஆர் டிவைடட் பை 100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 0 இந்த 0. இப்போ 3ஆம் வாய்ப்பால் அடிச்சா இங்கே என்னது? 9. அப்போ ஆர் வந்து 9%. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியருங்களா? அடுத்தது பாருங்க, certain sum of money amounts to 10,400 in 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, அது 5 வருஷத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா 10,400 அண்ட் ருபீஸ் 9,440 in 3 years. எனக்கு இது 3 வருஷத்துல என்னவா மாறுது அப்படின்னா 9,440. நான் இந்த ஃப்ளோ சார்ட் போடுறப்ப பார்த்துக்கணும், இது கம்மியான வருஷம், இது ஜாஸ்தியான வருஷம், அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிடுமா? ஸோ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? இங்கே 9,440 பண்ணணும். ஸோ 0 இங்கே 10 3 10ல் 4 போச்சுன்னா 6 13 இங்கே 9ன்னு வரும். 13ல் 4 போச்சுன்னா 9. ஸோ 960 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ திரும்ப என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சால் தானே பிரின்சிபல் இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டு பிரின்சிபல் என்னன்னு சொல்ல முடியும். அப்போ 3 வருஷத்துக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? 960/2 அப்படின்னு, ஏன்னா இது 2 வருஷத்துக்கானது, பை 2ன்னு போட்டால் 1 வருஷத்துக்கு கிடச்சிடும். இப்போ 3 வருஷத்துக்கு வேணும்னா இன்ட்டு 3ன்னு பண்ணணும். இப்போ இதை அடிச்சோன்னா என்ன வரும்? 2ஆம் வாய்ப்பாடில் 480ன்னு வருமா? 48 × 3 என்னது? 24 to 1440. ஸோ எனக்கு 9,440லேருந்து 1,440 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 8,000. அதான் நம்மளுடைய பிரின்சிபல். சரிங்களா? ஈஸியாக இருக்கா? இந்த கொஷினை நீங்கள் வந்து எனக்கு ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் தான் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டால் அதே ப்ரொசீஜர் தான். அடுத்த கொஷினும் அதே ப்ரொசீஜரில் தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இதுவும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்து மிஸ்டலேனியஸ்னால் இது வரைக்கும் நம்ம பார்க்காதது, நமக்கு ஏதாவது வித்தியாசமாக எப்படி வேணாலும் கேட்டிருக்கலாம். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம அதை ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ கொஷின் பாருங்கள், ₹800 அமௌண்ட்ஸ் டு 920 in 3 years at simple interest. எனக்கு 800 ரூபா எவ்வளவா மாறுது? 920 மாறுது. எவ்வளோ வருஷத்துல? 3 வருஷத்துல. ஓகே, இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 3%, இட் வுட் பி. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு இதில் இருக்க வட்டி விகிதத்தை 3% கூட்டினா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், எவ்வளோ தொகை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுலேருந்து +3 அப்படின்னு பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது? I = PNR. I வேணும்னா என்ன பண்ணணும்? அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ணிக்கணுமா? ஸோ 120
ஈக்குவல் டு 800 எண் வந்து 3 6 தெரியாது டிவைடட் பை 100 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் இப்போ 3ஆம் வாய்ப்பாடில் இதை அடிச்சா 40 அப்புறமா 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சா இது 10 இது 2 இது 5 6 வந்து 5% அப்படின்னு கிடைச்சிரும் இப்போ எனக்கு 3% இன்க்ரீஸ் பண்ணால் தொகை எவ்வளோன்னு தெரியணும் அப்போ I ஈக்குவல் டு P அதே 800 ரூபாய் தான் R வந்து 5லேருந்து 3 இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்போ 8% இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு டிவைடட் பை 100 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சலா 8 8 64 64 இன்ட்டு 3 12 1 19 ஸோ 192 என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு அமௌண்ட் வேணும்னா ப்ளஸ் பிரின்சிபல் பண்ணலாமா பிரின்சிபல் என்னது 800 ரூபா அப்போ 992 ரூபா தான் நம்மளோட ஆன்சர் கிளியர் ஸோ அடுத்தது பாருங்க if simple interest for a sum of 3100 for 4 years is 40 more than the simple interest of 2900 for same duration at the same rate of interest then rate of interest என்னன்னு கேட்குறாங்க 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிக்கப்பட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ஸோ 3100 ரூபாய் ஒன்று இருக்கு 2900 ஒரு ரூபாய் இருக்கு சரியா இது வந்து 4 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி 2900க்கு வரும் அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்துக்கு வரும் தனி வட்டியை விட 40 அதிகமாக உள்ளது ஸோ இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ அது வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை விட 40 ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு தெரியாமல் இருக்குது ஆர் மட்டும்தான் அது என்னன்னு ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ ஈக்குவேஷன் வச்சு எழுதிக்கலாமா இங்கே இதுக்கு பிஎன்ஆர்னு போட்டால் என்னது பி வந்து 3100 எண் வந்து 4 6 தெரியாது ஸோ டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 2900 இன்ட்டு எண் அதே 4 6 தெரியாது டிவைடட் பை 100 ப்ளஸ் 40 அதிகமாக இருக்கா அதனால நான் ப்ளஸ் அப்படின்னு போடுறேன் ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும் இப்போ 31 இன்ட்டு 4னா என்னது 124 ஆர் ஓகேவா 29 இன்ட்டு 4னா என்னது 36 3 156 ஆர் ப்ளஸ் 40 அப்படின்னு கிடச்சிருமா ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன தெரியணும் நமக்கு ஆர் மட்டும்தான் தெரியணும் இது கரெக்டு தானே 29 இன்ட்டு 4 இதை விட கம்மியாலாம் வரணும் ஸோ 29 4னா 36 3 8 9 10 11 116 ஸோ 116 ஆர் இப்போ இந்த 116 ஆர் இங்கே கொண்டு வந்தால் என்ன வந்துடும் 8 ஆரா 8 ஆர் ஈக்குவல் டு 40 ஆர் வந்து 5% அப்படின்னு கிடச்சிடும் சரிங்களா ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் கொஷினை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணணும் 2 equal sums of money were lent at simple interest at 11% for 3.5 and 4.5 years respectively. So, ரெண்டு equal amount. So, ரெண்டு principal equal amount. எனக்கு 11% வட்டி விகிதத்தில் 3.5 வருஷத்துக்கு ஒரு இதுவும் எனக்கு வந்து 4.5 வருஷத்துக்கு இன்னொரு இதுவும் கொடுக்குறாங்க. If the difference of in interest for 2 periods. So, ரெண்டுமே வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 412 ரூபா 50 பைசா அப்போ எனக்கு பிரின்சிபல் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க சரியா அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் லாஜிக்கா யோசிச்சும் பண்ணலாம் லாஜிக்கா யோசிச்சா இங்க என்ன வரும் எனக்கு இந்த 1% இல்லை இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல இந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் 412 ரூபா 50 பைசா அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி 412 ரூபா 50 பைசா PNR by 100 எண் வந்து எத்தனை வருஷம் ஏதாவது ஒரு இதில் எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம் நான் இந்த 3 வருஷத்துல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க ஸோ 3 நம்ம எப்படி எழுதலாம் 7ல் பாதியா ஸோ அப்போ 7/2 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம் இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும் 41250 வந்துருமா விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 11 into 7/2 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இது 7ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க 7ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பண்ணால் என்ன வரும் 41 ஸோ 6 7s are 42 அப்படின்னு வந்துடும் அப்போ 5 7s are 35 மிச்சம் 62 அப்படின்னா 8 7s are 56 அப்புறம் ரிமைனிங் 6 ஸோ 9 7s are என்னது 63 ரிமைனிங் 2 அப்போ 7 டேபிளில் வகுப்படலை அப்போ என்ன பண்ணணும் இங்கே என்ன இருக்கு 41250 வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 11 into 7/2 இப்போ 11 டேபிளில் கேன்சல் ஆகுதானே எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் 11 டேபிள்னா 3ல் 33 அப்போ 8 82 7ல் 77 மிச்சம் 5 ஸோ 50 அப்படின்னு கிடச்சிடும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கிடச்சிருச்சு நான் 11ஆம் வாய்ப்பாடில் அடிச்சிருக்கேன் என்ன வருது 3750
50 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது என்னது எனக்கு இங்க 7/2 அப்படின்னு வேற இருக்கு. ஸோ அப்போ பிரின்சிபல் வேணும்னா என்னது 3750. எனக்கு 3.5 வருஷத்துக்கு என்ன பிரின்சிபலோ அதே தானே எனக்கு 1 வருஷத்துக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதை நம்ம கொண்டு வந்து இங்கே சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். சரியா? ஏன்னா எனக்கு இங்கே வந்து 1 வருஷம் டிஃப்ரென்ஸுக்கு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 1 வருஷத்துக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம இங்கே போட்டிருக்கணும். கரெக்டா? ஏன்னா இங்கே 7/2ன்றது எனக்கு வருஷம் தான். அப்போ இது 1 வருஷத்துக்கு 1ன்னு தான் வரும். நம்ம தான் 7/2ன்னு போட்டிருக்கோம். சரியா? ஸோ அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருச்சு 3750 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு புரியுதுல? இது 7/2 கிடையாது. இங்கே வருஷம் நமக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைச்சது, இந்த 1 வருஷம் வித்துக்கு தான் எனக்கு இந்த வித்தியாசம். அந்த 1 வருஷத்துக்கான வட்டி தான் இது அப்படின்னு பார்த்தோமா? அப்போ பி ஆர் என் போடுறப்போ 1 தான் போடணும். இங்கே 7/2 கிடையாது. ஸோ அதனால பி வந்து 3750. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி இஸ் 4% per annum ஃபார் ஃபர்ஸ்ட் 2 years. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு பின்னு. அது என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு 4% வட்டி விகிதமாமா. அடுத்து 6% per annum ஃபார் நெக்ஸ்ட் 6 years. 6% எப்போ, அடுத்த 4 வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்து 8% ஃபார் த பீரியட் பியாண்ட் 6 years. 6 வருஷத்துக்கு மேலே போடுறப்போ எனக்கு வந்து 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the simple interest acquired by the sum for a total period of 9 years. டோட்டலாக 9 இயர்ஸ்னா இங்கே 2, இங்கே 4, 6 போனதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், 9ல் 6 போச்சுன்னா 3 வருஷத்துக்கு எனக்கு 8%. அந்த மொத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1120. பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தோட வட்டியும் சேர்த்தா எனக்கு 1120. அப்போ PNR/100 தானே. PNN தெரியாது. இங்கே NR 2 4s are 8. இங்கே என்னது 6 4s are 24. இங்கே 8 3s are என்னது 24. டிவைடட் பை 100க்கு பதிலாக நான் 100 இந்த சைடே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு வைங்க. 11 20 00 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ இங்கே என்னது 24 24 48. 48 plus 8 56. அப்போ P equal to 112,000 / 56 into 2னா 112ன்னு வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2000 அப்படின்னு வரும். அதான் நம்மளுடைய பிரின்சிபல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் 2500 டெபாசிட்டட் இன் பேங்க் கிவ்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 100 in 6 months. ஸோ 2500 டெபாசிட் பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. ஓகேவா? வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ஆன் 3200 9 மாதத்துக்கு if same rate of interest, same R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் R கண்டுபிடிக்கணுமா? R கண்டுபிடிக்கிறதுக்கு I வந்து 100, P வந்து 2500, N 6 monthsனா நம்ம என்ன பண்ணணும், இயர்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6/12 PN R தான் தெரியாது. டிவைட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து half அப்படின்னு ஆயிடுமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 200 ஈக்குவல் டு 25R. இப்போ இந்த 25 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5, இது 40. திரும்ப 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ R வந்து 8%ன்னு வந்துருமா? ஸோ R 8% அப்படின்னா 3200 into 9/12 into 8 divided by 100 அப்படின்னு போடணும். டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 4. 4ல் 8 4s are 32. ஸோ 8 8 64. 64 into 3னா 192 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ஆன் 3200 ஃபார் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 192 தான் நம்மளுடைய ஆன்சர். இதுவே அமௌண்ட் கேட்டிருந்தாங்கன்னா அது கூட அசல் தொகையும் சேர்த்து ஆட் பண்ணும். சரியா? அடுத்து தருண் மேக்ஸ் அ டெபாசிட் ஆஃப் rupees 2 lakhs in a bank for 5 years. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாருங்க, 2 லட்சம். எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு. ஸோ இது P, இது நம்மளுடைய N. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இட்ஸ் 8% per annum. மெச்சூரிட்டி வேல்யூன்னு கேட்குறாங்க. மெச்சூரிட்டி வேல்யூனா என்னது, அமௌண்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ சேம் PNR/100 தானே. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 2 banks A and B are in the ratio 5:4. 2 பேங்க் இருக்குங்க, A Bன்னு. அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ RA RBன்னு வச்சுக்கலாமா? இது வந்து 5:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் 5:4. A person wants to deposit his total savings in 2 banks in such a way that he received equal half yearly interest from both. half yearly interest அப்படின்னா 6 மாசத்துக்கான வட்டி, அதுதான் அரை வருட வட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ 6 மாதத்துக்கான 2 பேங்க்ல இருந்தும் வரக்கூடிய வட்டி எனக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே n என்னது எனக்கு 6 months. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், P எவ்வளோன்னு தெரியாது. ஸோ PA இன்ட்டு n 6 மாதம், 2 சைடும் 6 6ன்னு போடுவோம். ஸோ கேன்சல் ஆகிடும், அதனால நான் எழுதலை. சரியா? அடுத்து இங்கே RA by RBனா என்ன பண்ணலாம், RA 5x, RB 4xஆ. ஸோ அப்போ RA 5x டிவைடட் பை 100 இந்த பக்கம் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால நான் அதுவும் எழுதலை. ஸோ PB இன்ட்டு 4x. இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ PA by PB என்ன கிடச்சிரும், PA by PBனா 4 by 5ஆ. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, he should deposit the savings in bank A and B in the ratio. இந்த பிரின்சிபல் டெபாசிட் எவ்வளோ ரேஷியோவில் பண்ணணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ ரேஷியோவில் பண்ணியிருக்கணும், 4:5ல். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பண்ணுறது என்னமோ 2 ஸ்டெப் தான், ஆனால் கொஸ்டின் புரிஞ்சு நமக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, A lends 3,500 to B at 10% per annum in simple interest. ஸோ A Bக்கு வந்து வட்டிக்கு விடுறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 3,500 ரூபாய்க்கு 10%, R வந்து 10%க்கு. B lends the same to C. ஆனால் இங்கே வட்டி விகிதம் என்னது, எனக்கு 11.5%. சேம் அதே 3,500 தான். என்ன கெயின் 3 வருஷத்துல, என்ன கெயின் அப்படின்னு கேட்குறாங்க. 3 வருஷத்துல இப்போ B வந்து எவ்வளோக்கு கொடுக்குது, எக்ஸ்ட்ரா 1.5% வட்டிக்கு விடுறாங்களா, அந்த எக்ஸ்ட்ரா 1.5% தான் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரின்சிபல் 3,500, n எனக்கு 3 வருஷத்துல கேட்குறாங்க. ஸோ n 3. இங்கே என்ன பண்ணலாம், இந்த 1.5% எக்ஸ்ட்ரா கெயின், அந்த எக்ஸ்ட்ரா தானே என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1.5%, 1னா 3ல் பாதியா, அப்போ 3/2 டிவைடட் பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 35 இன்ட்டு 9/2, 35 இன்ட்டு 9/2. ஸோ இதை 35ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1ல் 2 17.5. 17.5 இன்ட்டு 9னா 45, 4 9 7s 63ஆ. ஸோ 67, 6னா 15, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 157.5 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி ஃபார் 3 years at 6% is 90. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் ஆஃப் மணி ஃபார் 6 years 7% என்னன்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுறீங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷம், n 3 R 6ன்னு இருக்கிறப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 90 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. இப்போ அடுத்ததுல என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பிரின்சிபல் அமௌண்ட் வருமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணணும். n வந்து 6 வருஷம், R வந்து 7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஹோம்ஒர்க் சம்மா போடுறீங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் 2 different banks on ₹500 for 2 years is 2.5. Difference between their rate of interest கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் 2 பேங்க்ல போடுறாங்க. சரியா? ஒரு பேங்க் ஏ ஒரு பேங்க் பின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே எனக்கு அவங்களுடைய வட்டி வித்தியாசம் அமௌண்ட்ல 2.5 ரூபாய் வித்தியாசம் வருது. சரியா? இப்போ இங்கே ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் வரும், ஒன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு வித்தியாசம் வரலாம், இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு வித்தியாசம் வரலாம். இங்கே அவங்க டிஃபரன்ஸ் ஆஃப் பிட்வீன் த ரேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மாறுது. அப்போ P N எல்லாமே சேமா. அப்போ P N வந்து 2 years, P வந்து 500. ஸோ 500 2 டிவைடட் பை 100 சேம். அப்போ எனக்கு வித்தியாசமாக இருக்க போகிறது RA மைனஸ் RB விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா. 5 இன்ட்டு 2 10ஆ. அப்போ 2.5. இந்த 10 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் பை 10ல் வருமா. அப்போ 2.5 டிவைடட் பை 10னா 0.25% தான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ ஒரே கொஷின் தான், ஒரே ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிறது என்னன்னு மட்டும் தெளிவாக படித்தா போதும். நான் ஸ்பீடாக போகலன்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். சரியா? இப்போ அடுத்து பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2.5 years at 12% per annum. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஃபார் சம் ஆஃப் மணி எவ்வளோ, ஃபார் சம் ஆஃப் மணி எவ்வளோக்குன்னு எனக்கு தெரியல. ஃபார் 2.5 years, n வந்து 2.5 வருஷத்துக்கு. ஓகேவா? R வந்து 12% per annum is 20 less than 20 கம்மியாக இருக்குது. எதை விட கம்மியாக இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன சேம் சம் அதே தான். ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3.5, R வந்து 10%. இப்போ சம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே எனக்கு என்னும் வித்தியாசப்படுது, ஆரும் வித்தியாசப்படுது. ஸோ அப்போ நம்ம வந்து லாஜிக்காக யோசிக்க முடியாது, ஃபார்முலா போட்டு ஈக்குவேஷன் தான் போடணும். அப்போ P இங்கே எழுதிட்டோன்னா இங்கே என்னது 2.5 வருஷத்தை நம்ம எப்படி எழுதலாம்,
5/2 எழுதிக்கலாமா 5/2 into 12 divided by 100 which is equal to P into இங்க 7/2 into 10 divided by 100 minus 20 இங்க 100 cancel பண்ண முடியாது பண்ணணும்னா என்ன பண்ணணும் இங்கேயும் multiply by 100 பண்ணணும் ஸோ அப்போ நான் இங்கேயும் cancel பண்றேன் ஸோ அதனால இங்க 2 0 சேர்த்துக்கிறேன் சரியா அப்போ -2000 அப்படின்னு கிடைச்சிடும் அடுத்து என்ன பண்ணணும் இந்த p டேர்ம்லாம் இந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம் இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 5 6 30p அப்படின்னு கிடைச்சிடும் இங்க என்ன கிடைக்கும் இங்க 5னா இது என்னது 35p ஸோ இது 35p minus 2000 அப்போ இந்த 30p இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன வந்துடும் மைனஸ்ல வந்துருமா அப்போ 35p minus 30p 5p இந்த 2000 அந்த சைடுல போச்சுன்னா பிளஸ்ல வந்துடும் அப்போ 2000/5 அப்படின்னு போட்டா என்ன கிடைச்சிடும் 400ன்னு கிடைக்குமா அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க a sum was put at simple interest at certain rate for 2 years had it been put 3% higher it would have fetched 300 more find the sum அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு அப்போ n2 தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் 300 அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ 3%னால எனக்கு என்ன வருது 300 ரூபாய் ஜாஸ்தி வருது கரெக்டா இப்போ என்ன கேட்டிருக்காங்க சம்மு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் எனக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியணும் இது 2 வருஷத்துக்கு எனக்கு என்னது 3%னால 300 ரூபாய் ஜாஸ்தி வருது அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ ஜாஸ்தியா வரும் ஒரு வருஷத்துக்கு 300/2 அப்போ 150 ரூபாய் ஜாஸ்தியா வரும் கரெக்டுங்களா ஸோ 150 ரூபாய் ஜாஸ்தியா வரும் அப்போ 3%னால எனக்கு 150 ரூபானா 100% எவ்வளோன்னு போட்டா அதானே நம்மளுடைய பிரின்சிபல் கரெக்டா இப்போ இந்த 150ஐயும் கேன்சல் பண்ணா என்னது 50ன்னு வரும் ஸோ அப்போ 50 × 100 என்னது 5000 அதான் பிரின்சிபல் அப்படின்னு லாஜிக்கா யோசிச்சோம் சிம்பிளா போட்டுக்கலாம் சரியா எனக்கு 3%னால 300 ரூபாய் ஜாஸ்தி வருது எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும் 150 ரூபாய் இப்போ அந்த 3% எனக்கு 150னா பிரின்சிபல்னா என்னது எனக்கு மொத்த தொகை பிரின்சிபல் இல்லை அப்போ அது 100% தானே எடுத்துக்கணும் ஓகேவா மொத்தமா முழுசா அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பாக்ஸ் மெத்தட் படி போடலாம் ஓகேவா ஸோ ஃபார்முலா தான் போடணும்னு அவசியம் இல்லை லாஜிக்கா யோசிச்சா கூட போட்டுருலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க Vaidheesh deposits ₹500 at the beginning of every month for 5 years in a post office. If the rate of interest is 7.5, find the amount he will receive at the end of 5 years. இங்க என்னது போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்திருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ல கொடுத்திருக்காங்க at the beginning of every month. ஸோ இங்க ஒரு மந்த்தும் டெபாசிட் பண்றாங்க இதுக்கு வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100ன்னு போட முடியாது போடலாம் ஆனா அந்த எண்ணுக்கு நமக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு PNR/100 போடலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சரியா ஆனா எண்ணுக்கு என்ன போடணும் அப்படின்னா 1/12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு போடணும் இங்க n வந்து நான் மந்த்ல சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மாசமும் எனக்கு 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா அப்போ 5 × 12 60 மாசம் அப்போ இங்க என்ன பண்ணணும்னா 60 இங்கேயும் 60ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு n வரும் அது என்ன பண்ணணும்னா I = PNR/100ன்னு வருமா அதுல இந்த nல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா இங்க என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் த அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க அமௌண்ட் வேணும்னா என்ன பண்ணணும் பிரின்சிபல் + இன்ட்ரெஸ்ட் சேர்த்து போடணும் ஓகேங்களா இங்க பிரின்சிபல் என்ன வரும் எனக்கு 5000 ஒரு மாசமும் போடுறாங்க சாரி 5000ன்ற 500 ஒரு மாசமும் போடுறாங்க ஸோ 500 எத்தனை மாசத்துக்கு போட்டிருக்காங்க 60 மாசத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ 60 மாசத்துக்கு போட்டிருக்காங்கன்னா 5 6 30 அப்புறம் 3 0 இருக்கு அப்போ 30,000 தான் எனக்கு பிரின்சிபல் ஓகேவா ஸோ 30,000 பிரின்சிபல் இப்போ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா இங்க என்ன வரும் பிரின்சிபல் 30,000 n வந்து எங்க போடணும் இந்த 1/12 60 + 1 61 போடணும் ஸோ 60 × 61/12 × 2 R என்ன வந்துரும் 7.5% கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 7.5 15ல பாதியா அதனால நான் 15/2ன்னு போடுறேன் டிவைடட் பை 100 போடணும் இல்ல சோ அப்ப இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் இது 12ஆம் வாய்ப்பால்ல அடிச்சா 5ன்னு வந்துருமா அடுத்து 2ஆம் வாய்ப்பால்ல இது ரெண்டையும் அடிக்கிறேன்னு வைங்க 300 வந்து 150 அப்படின்னு கிடைச்சிடும் அதுக்கு அடுத்து மிச்சம் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க 150 × 5 × 61 × 15/2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை 30,000க்கு நான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணா அதான் நம்மளுடைய ஆன்சர்
சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? சரியா? ஸோ இங்கே மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸ்னு கொடுத்துட்டா எண்ணுக்கு இதுதான் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போடுவோம்ல. ஸோ அது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் போடுவோம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் நம்ம மந்த்லி ஆர்டி போடுவோம். ஸோ இந்த ஆர்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு 1/12 இன்ட்டு அதுவும் மந்த்லி தானே போடுறோம். அப்போ 1/12 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2 அப்படின்னு போடணும். இங்கே n வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸில் போடணும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. R be the rate of interest paid and P be the monthly installment paid for n months, then the maturity amount. ஸோ இது வந்து மந்த்லி அப்படின்னா என்ன பண்ணும்? ஸோ P NR/100. ஓகேவா? இந்த கேபிட்டல் என்னன்றது அவங்க சொல்ல வருது இந்த எண். ஓகே, இங்கே குட்டி எண் சொல்ல வருது டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த் என்னது அது மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ PN + PNR/100. இங்கே என்ன சொல்ல வராங்க இங்கே பாருங்க. எப்பயும் நம்ம ஃபார்முலா எப்படி இருக்கும்? PNR/100 ஸ்மால்லையும் சம்டைம்ஸ் டினோட் பண்ணுவோம். இங்கே எனக்கு என்னன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே கேபிட்டல் என்னன்னு போட்டுட்டு இதுதான் என்னது எனக்கு மந்த். அதாவது எனக்கு மந்த்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த இன்ஸ்டால்மெண்ட்ல என் மந்த்ஸ் ஸ்மால்ல என் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த என்ன நான் மந்த்ன்னு சொன்னேன்னா அப்போ 1/12 ஸ்மால் என் n + 1/12 அப்படின்னு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய கேபிட்டல் என். அதனால இங்கே கேபிட்டல் என்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணோம் நம்ம P இன்ட்டு என். போன வாட்டி என்ன பண்ணோம்? போன கொஸ்டின்ல P இன்ட்டு என் இங்கே பண்ணோமா 500 ரூபாய் எனக்கு 60 மாதத்துக்குன்ட்டு. ஸோ அங்கே என்ன பண்ணோம்? இந்த என்னு மந்த்து தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால ஸ்மால் என். சரியா? ஸோ PN + PNR/100. ஸோ ஸ்மால் என் எங்கே கேபிட்டல் என் எங்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் இதே தான் ரெக்கரிங் டெபாசிட்டில் கொடுத்துருப்பாங்க. சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இஃப் ரமா pays ₹1000 at the beginning of every month in a post office recurring deposit for 5 years. ஸோ 1000 பே பண்ணுறாங்க 5 இயர்ஸ்க்கு. அப்போ 5 × 12 என்னது 60 மந்த். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 7%. அட் த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1000 பே பண்ணுறாங்க 60 மாதத்துக்கு அப்படின்னா என்ன வரும்? 60,000ன்றது எனக்கு பிரின்சிபல். சரியா? ஸோ இது வந்து நம்மளுடைய பிரின்சிபல். PN என்ன போடணும்? இங்கே மந்தில் போடுறப்போ 1/12 இன்ட்டு 60 இன்ட்டு 61/2. கரெக்டாக? R வந்து 7 டிவைடட் பை 100 போடணும். ஸோ இந்த 2 0 போயிடும். இப்போ இதை நான் 12ல் கேன்சல் பண்ணால் என்னது 50ன்னு வரும். இப்போ இதை நான் 2ஆம் வாய்ப்பால் கேன்சல் பண்ணால் 30ன்னு வரும். அப்போ 50 இன்ட்டு 30 இன்ட்டு 61 இன்ட்டு 7 அப்படின்னு போடணும். போட்டால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே அட் த எண்ட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே என்னது 5 3s are 15 15னா 1500 இன்ட்டு 61 இன்ட்டு 7ன்னு வரும். ஸோ 7 5s are 35 3 10500 இன்ட்டு 61. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். நமக்கு ஆர்டிலாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இது முன்னாடி கேட்டது. சப்போஸ் கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? ஆர்டிக்கு நமக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும்னா P இன்ட்டு என் வந்து நம்பர் ஆஃப் மந்த். இந்த Pன்றது எனக்கு என்னது மந்த்லி எவ்வளோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்றது தான் இந்த P ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் என்னது PNR/100. இந்த எண்ணில் என்ன போடணும் நம்ம 1/12 இன்ட்டு n நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஸோ n இன்ட்டு n + 1/2. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் மந்த் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதான் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ்க்காக நம்ம போடக்கூடிய. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதோட நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸையும் பார்த்துட்டோம். மிஸ்டலேனியஸ் கொஷின் நீங்கள் எல்லாத்தையுமே திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.